கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமீன் சொல்லலாமா? சபை ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் நிறைய விஷயங்களை இன்னைக்கு பேசி இருக்கிறார் நான் நம்புறேன். அப்படித்தானே? நிறைய விஷயங்கள் ஆண்டவர் அழகா பேசினாரு. எனக்குமே அது பலனா இருந்துச்சு, ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்ம சங்கீதம் 73 வாசிக்க இருக்கிறோம். சங்கீதம் 73 வாசிக்க இருக்கிறோம். நான் அதை வாசிப்பேன். கவனமா நீங்க வசனத்துல விரல் வச்சுட்டே வரணும். திடீர்னுட்டு அடுத்த வசனத்தை உங்கள ஒருத்தரை வாசிக்க சொல்லுவேன். இப்போதைக்கு அமரா அவங்களாம் வாசிக்க சொல்ல மாட்டேன். அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த விளையாட்டுல அவங்களும் ஜாயின் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? நீங்க 3 பேர் தான். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 73 எடுத்து வச்சுக்கோங்க. ஆனா இப்ப நீங்க வாசிக்க கூடாது. என்னை பாருங்க எல்லாரும். கர்த்தர் நல்லவர். எசேக்கியேல் என்கிற ஒரு மனுஷன் கேபார் நதி அண்டையில இருந்த பொழுது வடக்கே புசல் காற்று, மேகம், பலத்த சத்தம் இத வானத்துல கேட்கிறாரு, பார்க்கிறாரு. அப்ப கேருபீன்கள்ங்கிற 4 முகங்கள், மிருக தோற்றமுள்ள அந்த சாயல் தெரியுது. அதையும் பார்க்கிறாரு. திடீர்னு பார்த்தா பூமியில ஒரு பெரிய சக்கரம் பார்க்கிறாரு. அது பயங்கரமா இருந்துச்சா ஹைட்டு. சக்கரத்தை பார்க்கிறாரு. அதுக்கு மேல கேர்பீனை பார்க்கிறாரு. இந்த சக்கரத்துக்குள்ள சக்கரம் அமைஞ்சிருக்கு. இந்த சக்கரத்தை சுற்றிலும் கண்கள் இருந்திருக்கிறத பார்க்கிறாரு. அந்த சக்கரத்துக்குள்ள ஜீவனுள்ள ஆவி இருக்கிறத பார்த்திருக்கிறாரு. அது பின்பக்கம் திரும்பாம லெப்ட் ரைட் ஃப்ரண்ட் ஓடுது. அந்த ஜீவனுள்ள கேருபீன்கள் எப்பெல்லாம் எலும்புதோ சக்கரமும் மேல எலும்புதான். எங்கெல்லாம் போகுதோ சக்கரமும் போகுதாம். இதெல்லாம் கேபார் நதி எண்டையில எசேக்கியேல் என்கிற ஒரு மனுஷன் பார்க்கிறார் தரிசனத்துல. இதை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த கேருபீன்கள் தலைக்கு மேல ஒரு மண்டலம் இருக்கு. அது தெரிய வருது. ஒரு மண்டலம் உருண்டை. அது தலை மேல 4 கேருபீன்கள் தலை மேல அந்த மண்டலம் இருக்கு. அந்த மண்டலத்து மேல ஒரு சிங்காசனம் தெரியுது. அந்த சிங்காசனத்து மேல மனுஷ சாயலுக்கு ஒப்பான ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த தரிசனத்துல எல்லாமே பார்க்கிறார். வானம் திறந்து கிடக்கு. இதை அப்படியே பார்க்கிறார். அந்த சாயல் எப்படி இருந்தது அப்படின்னா ஃபுல்லா தீ எரியுது. கை தெரியுது ஆனா தீயா தெரியுது. முகம் தெரியுது ஆனா அக்னியா தெரியுது. கால் தெரியுது, இடுப்பு தெரியுது, எல்லாமே அக்னிமயமா இருக்கு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. எசேக்கியேல் இதை எப்படி அனுபவிச்சிருப்பாரு. பயங்கரத்தக்க உருவமா அது. பிரம்மாண்டமான ஒரு தோற்றம். பயம். அப்நார்மல், அன்யூசுவலான ஒரு தரிசனத்தை திடீர்னு பார்க்கிறான். பூமியில வாழ்ற ஒரு மனுஷன். அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பார்க்கவில்லை. திடீர்னு வானங்கள் மடமடன்ட்டு ஓப்பன் ஆகி தரிசனம் தெரியுது. சரிங்களா? இது எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்துல அப்படியே வருது. தீர்க்கதரிசன புத்தகத்துல முதல்ல இந்த சம்பவங்கள் அப்படியே வருது. வீட்டுல போய் வாட்சி பாருங்க. இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு காட்சியோட தேவன் எசேக்கியேலுக்கு தரிசனமாகி எசேக்கியேலே மூர்ச்சையாகி படுத்துட்டான். அவனால அதை கிரகிக்கவே முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த காட்சிக்கு பின்பதாக கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் ஆஃப் ஆயிட்டாங்க. அப்படி தகச்சு நிக்கிறான். யாரை பார்த்தாலும் தரிசனம் தான் ஓடுது. எதுவுமே அவனுக்கு எதுவும் கண்ணுக்கு பட மாட்டேங்குது. சோறு கூட கண்ணு தெரிய மாட்டேங்குது. அந்த தரிசனம் அவனை போட்டு பாடா படுத்துது. இப்படி ஒரு காட்சியை பார்த்து விட்டோம்டா. அதுல இருந்து அவனால மீளவே முடியல. 7 வாரம் ஆச்சு மீள. எத்தனை நாள்? 7 டேஸ்னா அப்ப அந்த காட்சியின் பிரம்மாண்டம் என்னவா இருந்திருக்கும் மட்டும் கவனிங்க. சரிங்களா? எனக்கு இதுல ஆச்சரியம் இன்னமும் அடங்கலை. என்னன்னா
இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தோட ஒரு தலைவர் வந்து எசேக்கியேலை கூப்பிட்டு என்னத்த பேசுறாருன்னு பார்த்தா, எசேக்கியேலு, இஸ்ரவேல் ஜனங்கள் சரியில்லைடா, கலக விட்டாருடா, அவங்க நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்கடா அப்படின்னு பேசுறாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? இது எப்படி இருக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க. இந்த உலகத்துக்கே அதிபதி ஒருத்தர் இருக்கிறார் வச்சுக்கோங்க. வேர்ல்டு, அவர் தான் கட்டி ஆள்ற உலகத்துக்கே அதிபதியா இருக்கிற ஒருத்தர் தமது சகாக்களோட, தமது சேனைகளோட, தமது பிரபுக்கள் மந்திரிகளோட அப்படியே வஞ்சுவாஞ்சரிக்கு வந்து வந்து டேனியலே அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு பயங்கரமான பிரம்மாண்ட தோட்டத்தோட வந்து நிற்கிறாரு என்கிட்ட. நான் பதறி போய் நிற்கிறேன். டேனியலே அப்படிங்கிறார், இந்த எறும்பு சரியில்லைடா, இந்த எறும்பு கொஞ்சம் சொல்லிவிடா, அது கலகம் பண்ணிட்டே இருக்குடா, நீ போய் சொல்லு, அது சரியில்லைன்னு சொல்லு. நீ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா நான் சொல்லியே கேட்க மாட்டேங்கிறாங்கடா அப்படின்னு சொன்னா நான் திருதுன்னு முடிக்கிறேன் அவர்கிட்ட. நான் கேட்குற கேள்வி, எறும்புக்கா இவ்வளவு? எறும்பு பத்தி பேசவா இந்த சீன்? எனக்கு புரியலையே. இதுக்கு பேசுறதுக்கு இவ்வளவு சீனு? இதை பத்தி ஆண்டவரை நீங்க பேசுறீங்க? இவன் மனுஷன், நாசியில சுவாசம் இல்ல மனுஷன், இவனுக்கா மெனக்கட்டு வர்றீங்க? அங்கிருந்து வேலை கெடுத்து போட்டு வந்திருக்கீங்க இந்த பையனை பத்தி பேசுறதுக்கு. இஸ்ரவேலர்கள் சரியில்லடா, கலக்க விட்டார்றா, ஓ நெற்றி கடினமா இருக்குடா, கழுத்து பிடரி கடினமா இருக்குடா, எனக்கு அதாவது நான் என்ன சொன்னாலும் கேட்க கூட நிக்கிறாங்கடா. சரியில்லைன்னு சொல்றாங்க போய். ஆச்சரியமா இல்ல? எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறாரு, எவ்வளவு பெரிய அந்தஸ்து, எத்தனை தூதர்கள் கீழே வச்சுட்டு உட்காந்து இருக்கிறாரு. அவரு மெனக்கெட்டு வந்து கேபார் நதி எண்டையில எசேக்கியேல்ங்கிற ஒரு மனுஷன்ட்ட தரிசனத்தை காமிச்சு என்னத்தை பேச போறாருன்னு பார்த்தா, நான் ஒரு செவ்வாய் கிரகத்தை மாதிரி அப்படி அதெல்லாம் பேச மாட்டேங்கிறாரு. மனுஷனை பத்தி பேசிட்டு இருக்காரு. சரியில்லைடா, கஷ்டமா இருக்குடா, இவங்க ஏன்டா அங்கிருந்து கொண்டு வந்து எகிப்துல இருந்து நீ போய் சொல்றியா? நீ சொல்லு, அவனும் கேட்க மாட்டேங்க, அவன் சொல்லு என்ன புரியல என்ன சொல்லிட்டு. ஆண்டோடைய இந்த எப்படி சொல்றது, எவ்வளவு பெரிய ஆண்டவர் சின்ன மனுஷனோட சாதாரண இடைபடுகிறார். இந்த பிரம்மாண்டத்துல இன்னொரு ஆச்சரியம், இவ்வளவு பிரம்மாண்டமான ஒருத்தர் அது என்ன இவங்க நான் சரி பண்ண முடியலன்னு சொல்றாரு. அது கேள்வி. அது என்ன எப்படின்னு சொல்றீங்க? எட்டி மிதிங்க, சரி என்ன ஆண்டவர் என்னையே கேக்குறீங்க, தூங்க அடிச்சு போடா, நீ போடா அப்படின்னு எசேக்கியேல அவன் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருந்த மனுஷனை த ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல என்கவுண்டர் நடக்குதுதான். வந்து உன்னை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியா இருக்கும்படி கட்டளையிட்டேன் அப்படிங்கிறார். இந்த தரிசனம் தான் ஃபர்ஸ்ட் எசேக்கியேல் பாக்குறாரு. பார்த்துட்டு இவ்வளவு பேசிட்டு ஆண்டவர் சொல்றாரு, எசேக்கியேல் நான் உன்னை தாயின் கற்பத்துல பிறக்க ஏன் சம்மதிச்சேன் தெரியுமா? இந்த ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியா இருக்கும்படி நான் அப்ப கட்டளையிட்டேன், அடுத்து அவனை பிறக்க வச்சேன். அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஊழிய அழைப்பு நமக்கு இருந்துச்சுன்னா ஏற்ற காலம் வந்தோனையுமே அந்த அழைப்பை அவராவே வந்து கையில கொடுத்துருவாரு. நம்புங்க, வந்து கொடுத்துட்டு போவார். மோசைக்கு வந்து கொடுத்தாரா? அவன் பாட்டுக்கு ஆட மேய்ச்சிட்டு இருந்தான் 40 வருஷம். திடீர்னு முச்செடியில ஒரு தரிசனம், இதுக்கு போடா, உனக்கு காலிங் இருக்குடா, காலிங், அந்த காலிங்கை நான் கொடுக்க தான் வந்திருக்கேன், இந்த வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. ஆமா, சாமுவேலே சாமுவேலே பிள்ளையாண்டனை, பிள்ளையாண்டனை கர்த்தர் கூப்பிடுகிறார், அழைப்பு. இதே மாதிரிதான் ஏசாயாக்கும் தரிசனத்தை தந்து அவர் நாக்குல அக்னியை வச்சுட்டு உன்னை தீர்க்கதரிசின்னு சொன்னார். அழைப்பு, ஊழிய அழைப்பு இருந்துச்சுன்னா ஏற்ற நேரம் வந்தோனையும் ஏற்ற காலம் வந்தோனையும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாரு, கொஞ்சம் கூட ஈவெல்லாம் பார்க்க மாட்டாரு.
வந்து கையில இந்தா அப்படின்ட்டு இப்படி கெட்டி வச்சுட்டு போயிடுவார். இவன் தூக்கி சுமக்கணும் சாகிற வரைக்கும். அந்த ஊழிய அழைப்ப செஞ்சுதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும். பவுல அரெஸ்ட் பண்ண, அரெஸ்ட் வாரண்டோட வந்தாருல்ல, தமஸ்கு வந்துட்டாரு. சரசன்ட்டு ஓடி வந்தாட்டே, என்னடா வாடா, கை கட்டுறான், கட்டுறேன் போட்டார்ல, கைது பண்ணிட்டார்ல, அரெஸ்ட் பண்ணிட்டார்ல. எங்கடா வேலை, இதெல்லாம் அவர் பண்ற வேலை. ஆமீன் சொல்லுங்க. என்ன சொல்ல வந்தேன்னா, எவ்வளவு பெரிய ஆளு, தம்மா துண்டு எறும்பு கொசு மாதிரி இருக்கிற ஆள்கிட்ட டீல் பண்ணுகிறார், இடைப்படுகிறார், தம்முடைய விருப்பங்களை பதிவு செஞ்சு அதை அவனை எக்யூப் பண்ணி போட அப்படிங்கிறார். அதனால ஆண்டவரே நம்மளையும் பிரிக்க பிசாசு பார்க்கிறான். ஆனா ஆண்டவர் மனுஷனை சேர்த்துக்க பார்க்கிறாரு. சரிங்கடா, பயப்படாதீங்கடா, ஓடாங்கடா, ஓடாங்கடா, ஏன்டா பார்த்து ஓடுறீங்க, வாங்கடா. ஆமீன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மளை பிரதர், நான் பாருங்களேன், நான் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் பாருங்களேன், நான் இயேசுவை ஏத்துக்கிட்ட பிறகுதான், இயேசுவை நான் தெய்வமாக அங்கீகரிச்ச பிறகுதான், நான் ஞானஸ்நானம் எடுத்த பிறகுதான் பாருங்க ஆண்டவர் என்னைய பார்த்துக்க ஆரம்பிச்சார். அதுக்கு முன்னாடி எப்படி எப்படியோ இருந்தேன் பிரதர், நான் எப்படியோ இருந்தேன். ஆண்டவர் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அந்த டே 1ல இருந்து ஆண்டவர் என் மேல கண்ணும் கருத்துமா என்னை பார்த்துக்க தொடங்கினார் பிரதர். அந்த நாள்ல பார்த்துக்க ஆரம்பிச்சாரு, எந்நாள் வரைக்கும் என்னை கைவிடல. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? நான் சொன்னது சரியா தப்பா? பேசுறாங்க விசுவாசிகள். நான் என்ன சொல்லணும் புரிஞ்சதா? நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ, என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தனோ, என்னைக்கு ரத்தத்தினால் கழுவப்பட்டனோ, என்னைக்கு நான் இயேசுவை அறிஞ்சனோ, என்னைக்கு இயேசுவை நான் ஏத்துக்கொண்டனோ, டே 1ல இருந்து 10 வருஷம் ஆச்சு பிரதர், ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் கண்மணி போல கண்ணும் கருத்துமா என்னை பார்த்துக்கிட்டார். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? சரியா தப்பா? தப்பா? சகோதரி சொல்லும்படியாக அன்பாய் கேட்கிறேன். எதை வச்சு சொல்றீங்க சகோதரி? நீங்க சொல்லுங்க. பெரும்பாலும் நம்முடைய மைண்ட் செட், நம்முடைய தாட் எல்லாமே ஆண்டவரை இடையில நுழைப்போம். ஆனா என்னுடைய வேதம் அவரை ஆரம்பத்துல நுழைக்குது. நம்முடைய மைண்ட் செட்டே என்னன்னா இடையில தான் நுழைச்சு விடுவோம். ஆண்டவர் எப்படி பாத்துக்கிறார்? ரட்சிக்கப்பட்ட டே 1ல இருந்து. தப்பு தப்பு. ஏன்னு சொல்லிட்டா, அவர் உங்களை பார்த்துக்கிட்டதுனாலதான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் உங்களை பார்த்துக்கல, அவர் உங்களை பார்த்துக்கிட்டதுனாலதான் ரட்சிக்கப்பட்டீங்க. எல்லாரும் சொல்லுங்க. நான் என்ன சொன்னாலும் சொல்லுங்க அப்படியே. நான் என்ன சொன்னேன்? நான் ஏன் திரும்ப கேட்கறேன்னா, கிறிஸ்தவ மக்கள்கிட்ட வேற மாதிரி இருக்கு இந்த விஷயங்கள். அது உங்களுக்குள்ள உள்ள போகணும் தான் திரும்ப உங்களை பேச சொல்றேன் நான். சொல்லுங்க, என்ன சொன்னேன்? ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் என்னைய பார்த்துக்கிறது இல்ல, அவர் பார்த்துக்கிட்டதுனாலதான் நான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர். இதுதான் கரெக்ட். நீங்க ரட்சிக்கப்பட்ட டே 1ல இருந்து அவர் நம்மளை பார்த்துக்கல, என் தாயின் கற்பத்துல கரு ஸ்டார்ட் ஆனது என்னை பார்த்துக்கிட்டாரு. இதான் சரியான வேர்டு. பைபிள் சொல்லுது, என் தாயின் கற்பத்தில் என்னை பத்திரமாய் வெளியெடுத்தவர் நீரே. அப்படித்தானே பைபிள் சொல்லுது. அப்ப என் கருவை உம்முடைய கண்கள் கண்டன. அப்ப பைபிள் கர்த்தரை எங்க நுழைக்குது? நம்மகிட்ட கற்பத்துல நுழைக்குது. நாம ரட்சிப்புல வச்சுட்டோம். ஆமீன் சொல்லுங்க. பெரிய வஞ்சனை, அது பெரிய வஞ்சனை. நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் கர்த்தர் உங்களை பார்த்துக்கிறான்னு சொல்றதுனாலதான் இனிமேலும் பார்த்துக்குவாரா குழப்பம் வருது, சந்தேகமே வருது.
டே 1ல இருந்து தாயின் கற்பத்துல இருக்கும்போதே டே 1ல இருந்தே அவர் தாயா பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்புறம் எப்படி பார்த்துக்காம போவாரு? நீ அங்கிருந்து பிடிச்சீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? நீ இடையில பிடிச்சீங்கன்னா சந்தேகப்படுவீங்க. ஆமேனா? இப்ப மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் இடைப்படுகிறவர். ஆனா இடையில நுழைகிறவர் கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே நுழைகிறாரு. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். அதனால தேவன் நம்மளை பார்த்துக்குவாருங்கிற பாயிண்ட நீங்க தாயின் கற்பத்தில் எடுக்கணும். இன்னொன்னு சொல்வார் வசனம், நான் தாயின் கற்பத்தில் இருந்த போதே உமது சார்பில் சாய்ந்தேன். ஆச்சரியமா இருக்கு வசனம். கருவுக்கு என்ன தெரியும் அவர் சார்பில் போய் சாயறதுக்கு? அதான் ஆண்டு பாலத்தை 100க்கு 400% நம்புங்கிறேன் நான். கருக்கு என்ன தெரியும் அவர் சார்பில் சாயறதுக்கு? ஆனா பைபிள் எழுதியிருக்கு. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லலாம். அதனால ஆண்டவரை அங்கிருந்து ஆரம்பிக்கணும். சங்கீதம் 73 வாசிக்கலாமா? எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா சங்கீதம் 73. நான் வாசிக்கிறேன். நீங்க என்ன செய்யணும்? காதுல வாங்கணும், விரல் அப்படியே போகணும். திடீர்னுட்டு உங்க பேரை சொல்லி வாசி சொல்லுவேன் அடுத்த வசனத்தை. அந்நியாரம் என் முகத்தை நீங்க பார்க்கக்கூடாது, வசனத்தை தான் பார்த்து வாசிக்கணும். சரிங்களா? திடீர்னு சொல்லுவேன், யார் வேணாலும் சொல்லுவேன். நீங்க வசனத்தை கவனமா கவனிங்க. நல்லவர். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது. நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள். மனுஷரடையும் உபாதையை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல் அவர்களை சுற்றி கொள்ளும். கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்திருக்கிறது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமியெங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூரணமாய் சுரந்து வரும். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்க்கர். இவர்கள் என்றும் சுக ஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால், இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணருமளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள். பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகுகிறார்கள். ஆமென். இந்த சங்கீதத்துல ஆசாப் அப்படிங்கிற ஒரு தெய்வ பக்தன், தெய்வ மனிதன், தேவனை சார்ந்து தேவனுடைய நிழலிலே தேவனுடைய அண்டையிலே இருந்த மனுஷன், அவன் பாதிக்கப்படுறான்.
கஷ்டங்களை அனுபவிக்கிறான், போராட்டங்களை அனுபவிக்கிறான். குற்றம் இல்ல, குற்றம் இல்லாமல கையை கழுவுறான். நானும் ப்ரெஷருக்கு மேல ப்ரெஷர், நிந்தைக்கு மேல நிந்தம், அவமானத்துக்கு மேல அவமானம், கஷ்டம். இப்படி கஷ்டப்பட்டு, துக்கப்பட்டு, அடிபட்டு, என்னடா நம்ம இவ்வளவு பரிசுத்தமா வாழ்றோம், என்னடா நம்ம ஆண்டவரை எப்படி தேடுறோம், என்னடா அது ஒண்ணும் வாய்க்க மாட்டேதாடா, வாழ்க்கையில சரியில்லையாடா அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருந்த போது அப்படியே ரோட்டுக்கு வந்து ஏத்து விட பாக்குறாரு. பெரிய பங்களா, பெரிய பங்களா. அவன் பாட்டுக்க வாழ்றான். அவன் எதை தொட்டான், அவன் எதை தொட்டாலும் தொடங்குது. எந்த தொழில ஆரம்பிச்சாலும் பழுகி பெருகுது. நோயெல்லாம் வரல, அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. அவங்க வீதியில குழந்தையில விளையாட விடுறாங்க, அவங்க பாட்டுக்கு ஜாலியா விளையாடுறாங்க. கிண்ணத்தை எடுத்து அப்படி ஜாலியா விளையாட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது நம்ம கடலை பத்தி சொன்னோம்னா, என்னத்துக்கு கடவுள் எதுக்குடா, எனக்கு போதுமான செல்வம் இருக்கு, போதுமான பதவி இருக்கு, எனக்கு எதுக்கு கடவுளுங்கிற, கஷ்டப்பட உனக்கு வேணா தேவைப்படுப்படா அப்படின்னு சொல்றாங்க. உன்னதமானவருக்கு அறிவு உண்டோ, அது எப்படி அவர் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவன் கஷ்டப்படுறான். சன் எட்டி பார்த்தா, ரோட்டுக்கு வந்து பார்த்தா ஜோதியா அவன் குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு. அவன் தேவனுக்கு பயப்படுறதே இல்லை, தேவனை தேடுறதே இல்லை, கடவுளை பத்தி ஐடியாவே அவனுக்கு கிடையாது. அவன் தான் கடவுள், அவன் தான் ராஜா, அவன் தான் மந்திரி. அப்படி வாழ்றான். ஆனா அவனுக்கு ஒண்ணு கூட ஆபத்து நடக்க மாட்டேங்குது. நினைச்சதெல்லாம் சக்சஸ் ஆகுது. இப்படிலாம் இருக்காங்களா உலகத்துல? இதனாலதான் அந்த ஆசாப் என்கிற தேவ பக்தனுக்கு பொறாம வந்துருச்சு. ஏன்னா அவன் நல்லா இருக்காங்களே, நம்ம இப்படி இருக்கிறோமே, நம்ம கடவுளை தேடுறோமே, அவன் கடவுளே தேடலையப்பா, சூப்பரா இருக்கிறானே. இதை சொல்லிட்டு என்னன்னு தெரியணுமான்ட்டு போய் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் உட்காந்து தெரிஞ்சுக்கண்டான்னு போனா, அங்கதான் நிச்சயமாகவே நீர் அவர்களை ஷனப்பொழுதிலே சடுதியிலே நாசமாக்குவே. ஒரு ஷனப்பொழுதிலே ஒட்டு மொத்தத்தை நாசம் பண்ணுவீங்க. உங்களை அவன் தேடலை, ஆனா நான் உங்களை தேடுறேன். ரெண்டுடைய வாழ்க்கை மிஸ்மேட்ச் ஆகுது. ஆனா முடிவு என்னங்கிறத ஆசாப் சொல்றாரு. எதுக்கு இந்த சங்கீதத்தை வாச்சேன் அப்படின்னா, கடவுள் பக்தி இல்லாதவன் ஒரு கேடு இல்லாம நல்லா இருக்கிறத வச்சு கவனிங்க. கடவுள் பக்தி இல்லாதவன், கடவுளை தேடாதவன், கடவுளை நம்பாதவன், அந்த மாதிரி கடவுள் பக்தி இல்லாதவன் ஒரு கேடும் இல்லாம நல்லா நல்லா இருக்கிறான். ஆள் நல்லா குண்டு இருக்கிறான், டெய்லி வேலைக்கு போறான், கை நிறைய வருமானம் வருது. வீட்டுல பார்த்தா கொடுமை தாங்க முடியல, மனைவியும் பிள்ளைகளையும் அடிக்கிறான். ஆனா கொடுமை பயங்கரமா இருக்கு. ஊரெல்லாம் நல்ல பேர், வீட்டுல என்ன பேரு, கெட்ட பேர். அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் கடவுளை தேடலாமே. கடவுள் அந்த குடும்பத்துல கடவுளை தேடுறாங்க, மனைவி ஆகட்டும் பிள்ளைகளாகட்டும் கடவுள் மேல வாஞ்சியா இருக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க, கடவுள் பக்தி உள்ளவங்களா இருக்காங்க, கடவுளை தேட ஆசைப்படுறாங்க. ஆனா இவன் கடவுள் நம்பாதவன். ஆனா இவனுக்கு டெய்லி வேலை வருது, டெய்லி சம்பாதிக்கிறான், டெய்லி வாழ்றான், நல்லா சாப்பிடுறான், அவன் பாடகு சுத்துறான், ஜாலியா சுத்துறான். ஆனா அந்த கடவுளை தேடணுங்கிற அந்த மனைவியும் பிள்ளைகளும் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, கொடுமை அனுபவிக்கிறாங்க. என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? கொடுமை அனுபவிக்கிறாங்க. இப்ப கடவுள் பக்தி இல்லாதவன் ஒரு கேடும் இல்லாம நல்லா இருக்கிறத வச்சு தேவன் அவனுக்கு ஆதரவா இருக்கிறாரோன்னு நினைச்சிடாதீங்க. இதுதான் அங்க ஆசாப் டிஸ்டர்ப் ஆகுறாரு. இதை பார்த்து டிஸ்டர்ப் ஆகுது அவருக்கு மைண்டு. அப்ப தேவன் அவனுக்கு ஆதரவா இருக்கிறாரோ? அவன் டெய்லி போறான், வேலை பார்க்கறான், சம்பாதிக்கிறான், அவன் பாட்டுக்கு வர்றான், தூங்குறான், அடுத்த வேலைக்கு போறான், என்னது ஜாலியா இருக்கானே. ஆனா குடும்பத்தை பார்த்தா மனைவி பிள்ளைகளும் கஷ்டப்படுறாங்கன்னே, கொடுமைப்படுத்துறானே, சாப்பிட்டாங்களா கூட கேட்க மாட்டேறானே, கண்டுக்க மாட்டேறானே, உயிரோடு இருக்கலாம் கூட அவன் கண்டுக்க மாட்டேறானே. அவன் பாட்டுக்கு போறான், அவன் பாட்டுக்கு வரானே. ஆனா அவன் நல்லா இருக்கான். இதான் பாயிண்ட். அவன் நல்லா இருக்கான். ஏதாவது நோய் வந்து படுக்கிறானா? இல்ல.
ஏதாவது வேலையிலேன்ட்டு தெருவா சுத்திட்டு பிச்சை எடுக்கிறானா, வேலை இல்லாம இல்ல. அவன் கடவுளா போடா அப்படின்னு போயிட்டு இருக்கிறான். ஆனா நல்லா இருக்கிறான். இதை பார்த்துட்டு கடவுள் அவனுக்கு ஆதரவா இருக்கிறாரோ, ஒன்றும் கண்டுக்காம இருக்கிறாரு, ஒன்றும் செய்யாம இருக்கிறாரு, சப்போர்ட்டிவா இருக்கிறாரோ அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இதுதான் டிஸ்டர்ப் ஆகிற இடம் இது. அப்படி நினைச்சிடாதீங்க. வேர்ல்டுல இதுதான் டிஸ்டர்ப் ஆகி கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நிறைய பேர். கடவுள் இருந்தா அடிச்சிருப்பானுங்க. நீங்க வேற. கடவுள் இருந்தா அந்த கடவுள் தர்ற குடும்பத்தை காப்பாத்திருப்பாருங்க, மனைவி பிள்ளைகளை காப்பாத்திருப்பாருங்க. எங்கெங்க கடவுள் இருக்கிறாரு? டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. ஆசாப் டிஸ்டர்ப் ஆனாரு. டிஸ்டர்ப் பண்ணும் நம்மளை. கடவுள் கடவுள் இருக்குன்னு ஸ்ட்ராங்கா நம்புறவங்க ஆதரவா இருக்கிறாரோ, இன்னும் எப்படி சப்போர்ட் பண்றாரு ஒன்றும் புரியலையே அப்படின்னும். கடவுளை தேடுறவங்க, தேடன்னு ஆசைப்படுறவங்க கஷ்டப்படுறாங்க இல்லையா? இப்ப கடவுள் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாரோ அந்த பிள்ளை, அந்த மனைவிக்கு பிள்ளைகளுக்கும், இன்னும் எப்படி அப்படின்னு நினைச்சிடக்கூடாது நம்ம. இதெல்லாம் உலகத்துல சர்வசாதாரணமா ஆர்டர் செய்வாரு. நம்ம நினைச்சுக்குவாரு அவரு. நினைக்க கூடாது அப்படி. ஆமென். என்னங்க, ஏங்க இப்படி கடவுள் பக்தி இல்லாதவனை கண்டுக்காம இருக்கிறார் அப்படின்னா, இந்த கடவுள் பக்தி இல்லாம சேட்டை பண்றவனை நல்லா வச்சு செய்யறதுக்காக வச்சிருக்கிறார் அவன். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்னு கொள்ளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நின்னுட்டே அடிப்பாரா? என்ன அர்த்தம்? வெயிட் பண்ணி அடிப்பாரு, வெயிட் பண்ணி தூக்குவாரு. அப்ப நல்லா வச்சு செய்யறதுக்காக அவன் அப்படி விட்டுருக்கிறாரு. கடவுள் பக்தி இல்லாதவன் அப்படி புரிஞ்சுக்கணும். முடிவு இப்படிதான் வரும். அதான் ஆசா முடிவு கரெக்டா சொல்றாரு. நல்லா வச்சு செய்யறதுக்காக அவன் அப்படி விட்டுருக்கிறாரு. இவங்களை ஏன் இப்படி கண்டுக்காம இருக்கிறாரு? நல்லா வச்சுக்க போறதுக்காக இவங்களை இப்படி விட்டுருக்கிறாரு. சொல்லலாமா கடைசி? கடவுள் பக்தி இல்லாதவனை ஏன் இப்படி கண்டுக்காம விடுறாரு அப்படின்னா, நல்லா வச்சு செய்யறதுக்காக அவனை விட்டு வச்சிருக்கிறாரு. அப்புறம் ஏன் கடவுள் பக்தி உள்ளவங்களை தேடன்னு நினைக்கிறவங்கள இவ்வளவு கொடுமை பண்ணியும், இவ்வளவு கொடுமையிலேயே சதிக்க வச்சாரு? ஏன் இப்படி கண்டுக்காம இருக்கிறாரு அவங்கள? இவனையும் கண்டுக்க மாட்டேறாரு, அந்த ஃபேமிலியும் கண்டுக்க மாட்டேறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா வச்சுக்க போறதுக்காக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் தேவனுக்கு சர்வசாதாரணமா வர்ற வேலை. அவர் சாதாரணமா பண்ணுவார். நாம இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தேவன் மேல நமக்கு கசப்பு வராது. என்ன செஞ்சுக்கணும்? தேவனை நாம இதை புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நல்லவர். யோபு வாழ்க்கையிலும் இதேதான். யோபு வாழ்க்கையில அவர் கஷ்டப்படும் போது சிநேகம் நினைச்சாங்க, நீ கரெக்ட் இல்லைதான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஆனா யோபு என்னென்னமோ பேசி பார்க்கிறாரு பாவம். ஆனா முடிவு என்ன? யோபு நல்லா வச்சுக்கிட்டாரா இல்லையா? நல்லா வச்சுக்குவாரு, நல்லா வச்சுக்குவாரு. நீங்க அதான் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது நான் உன்னை இப்ப எப்படி வச்சுக்கங்கிறது ரெண்டாவதா. நீ என் கையில இருக்கணும், என்னை நம்பி இருக்கணும், என் பின்னால இருக்கணும், என் மறைவுல இருக்கணும், உன் வீட்டு அட்ரஸ் என்னுடைய மறைவாவே இருக்கணும். இந்த ஒத்த பாயிண்ட்ல நீ தெளிவா இருப்போம். என்ன நடக்குங்கிறத விட்டு, நீ கஷ்டப்படுற, கொடுமை பண்ற, உனக்கு கண்டுக்காம இருக்கிற, இதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்கோ. நான் உனக்கு கொடுக்கிற உபதேசம் நீ என் கையில இருக்கியான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்க. ஓவர் ஓவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரசங்கி 7:2. முடிக்கலாம் ஒரு டாபிக்க. விருந்து வீட்டுக்கு போவதிலும், ஆமா, துக்க வீட்டுக்கு போகிறது நலம். எந்த வீட்டுக்கு போகிறத விட விருந்து வீட்டுக்கு, கல்யாண வீட்டுக்கு, ரிசப்ஷனுக்கு, அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு நீங்க போகாதீங்கன்னு ஆண்டவர் சொல்லலை. நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு கொண்டாட்டத்துக்கு, ஒரு பர்த்டேக்கு, ஒரு திருமண விழாவுக்கு போறத விட எங்க போகணுமா? அந்த துக்க வீடுங்கிறது என்ன சொல்ல வராரு அங்க? மரண வீடு, டெத்துக்கு போறது.
நல்லது. ஏங்க நல்லது? என்ன சொல்றாரு? ஒரு டெத் வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த பெட்டில் வச்சிருக்கிற டெட் பாடியை பார்க்கும்போது நீங்க இதுல படுக்கிறது ஞாபகம் வரும். என்ன ஞாபகம் வரும்? நாமும் ஒரு நாள் இதே மாதிரி படுக்கிடையாய் கிடப்போம். நம்மை சுற்றியும் இப்படி 10 பேர் உட்கார்ந்திருப்பார்கள். அப்படிங்கிற உங்களுடைய எதிர்காலம் கண்ணுக்கு வரும். என்ன வரும்? உங்களுடைய முடிவு பகுதி கண்ணுக்கு வரும். அதான் சாலமன் சொல்றாரு, நீங்க கொண்டாடு போங்க, ஆனா எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க? டெத் வீட்டுக்கு போறதுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. ஏன்னா எல்லா மனுஷனுடைய முடிவு பகுதியும் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகும். கண்ணில் ஆடும். அப்புறம் என்ன இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறவனும் சிந்திப்பான். என்ன சிந்திப்பான்? இதே மாதிரி தானே நம்மளும் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடப்போம். இதே மாதிரி தான் நமக்கு மூக்கில் பஞ்சு வைப்பாங்க. இதே மாதிரி தானே வாயில பஞ்சு வைப்பாங்க நமக்கு. இதே மாதிரி தான் கிடப்போம், அசையாமல் கிடப்போம். இதை ஏன் சிந்திக்கணுமா? எதுக்கு டெத்துக்கிட்டு போக சொல்றாரு? ஏங்க போக சொல்றாரு சாலமோன்? ஏனத்துக்கு போகணும்? இதை சிந்திச்சாச்சு, இப்ப என்ன செய்ய? ம் ஆ, எதுக்குமா போக சொல்றாரு? எல்லாரும் காரணம் சொல்றீங்க, பட் கீ ரீசன் ஒண்ணு இருக்கு. நம்ம கையில ஒண்ணும் இல்லை. ஆடின ஆட்டம் என்ன, பாடின பாட்டம். நம்ம கையில ஒண்ணும் இல்லை. அவன் கையில உயிர் இருந்துச்சுன்னா அவன் இங்க இருந்திருப்பான்ல. இதேதான் சால்மன் எழுதுறாரு, தன் ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் மனுஷனுக்கு ஒரு அதிகாரம் இல்லை. அப்ப ஆவியின் மேல நமக்கு அதிகாரம் இல்லைன்னா ஆவி நம்ம கையில இல்லை. ஆனா ஆவி எங்கதான் இருக்கு? நம்மகிட்ட தான் இருக்கு. ஆனா ஆவி நம்ம கையில இல்லை. எல்லாரும் சொல்லுங்க. ஜீவன் உயிர் நம்மகிட்ட தான் இருக்கு. நம்மகிட்ட இருக்கிற ஆவி நம்ம கையில இல்லை. பிரமிப்பா இல்லை? குடுமி நம்மகிட்ட தான் இருக்கு. ஆனா குடுமி நம்ம கையில இல்லை. எப்படி வச்சிருக்கிறாரு பாருங்க சிஸ்டத்தை. குடுமி உன் கையில இல்லை, என் கையில இருக்கு. ஆனா குடுமி யார்கிட்ட இருக்கு? உன்கிட்ட தான் இருக்கு. ஜீவன் உன்கிட்ட தான் இருக்கு. ஆனா ஜீவன் உன் கையில இல்லை, என் கையில இருக்கு. அத டெத்தை பார்க்கும்போது உணர்வான். நிறைய பேர் பேசுவாங்க, என்னப்பா மனுஷன் பழப்பு, நேற்று இருந்தவங்க இன்னைக்கு காணாமப்பா. அப்ப அந்த வாயெல்லாம் வரும். அதுதான் டெத்துக்கு போய் பார்க்க சொல்றாரு. போய் பாடுறான், போய் பாரு, உனக்கு புத்தி வரும். போ, ஆடாத, புத்தி வரும். உன்ட என்ன இருக்கு கையில? இந்த ஆட்ட ஆடுற படுறான், பாடுறாங்க பாட்டாட படா. கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாம நீ விளையாடுற. நீ பாருங்க போய் என்ன நடக்குதுன்ட்டு. அவரா அவரை என்கிட்ட சொல்றீங்க? அடப்பாம், எங்க அவங்க இறக்குற மாதிரி ஆள் இல்லையங்க அவரு. எப்படி ஆளு வாட்ட சாட்டமா என்னங்க இது? அதான் அவங்க ஒண்ணும் இல்லை. வியாதி வந்தவனும் சாகுறான், ஆரோக்கியமா இருக்கவனும் சாகுறான். தங்க பசுவம் சாட்டவனும் தங்க பசுவம் சாட்டவனும் செத்து போயிட்டாங்க மண்ணுக்குள்ள. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நம்ம கையில ஒண்ணும் இல்லை என்பதையும், அந்த ஒண்ணு நம்ம நம்ம அந்த ஒண்ணு ஆகுறதும் நம்மளால இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறது தான் சாலமன் இங்கெல்லாம் போக சொல்றாரு நம்மள. மனுஷனுடைய மண்டக்கணம் இறங்கும், ஈகோ இறங்கும். விடுங்க, என்னத்தை கொண்டு போறாங்க சொல்றாங்களா? வாழ போறது கொஞ்ச நாள், இதுக்குங்க அக்கா தங்கச்சி சண்டை போட்டுருக்கீங்க, ஒற்றுமையா போங்க சொல்றாங்களா? இந்த மரணம் வந்து நம்முடைய ஈகோவை அப்படியே ஆஃபணும். நம்ம கையில ஒண்ணும் இல்லைங்கிறதெல்லாம் பக்காவா சொல்லித்தரும். எப்பவுமே பாருங்க, நம்ம ஹெல்த்தியா
எல்லாம் சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கும்போது எல்லாம் நம்ம கையில இருக்குன்னு நினைப்போம். எல்லாம் நம்ம கையில இருக்கேன் நினைப்போம். ஆனா ஒரு வியாதி வந்து சுருட்டம் வச்சுங்களேன், என்னங்க இருக்கு நம்ம கையில அப்படிம்போம். சொல்றோம் அப்படி. மனுஷன் இவ்வளவுதாங்க, ஒரு காய்ச்சல் தாங்க மாட்டேறாங்க. இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் ஏன் நெகட்டிவா வச்சிருக்கிறாரு? ஏன் இந்த மாதிரி காரியங்கள வாழ்க்கையில வச்சிருக்கிறாரு? உங்களுக்கு புரியுதா? அந்த 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 என்ன சொல்றது, இன்டென்ஷன் புரியுதா? என்னத்துக்கு தேவன் நெகட்டிவ்ஸ வச்சிருக்கிறாரு? நீ ஒண்ணும் இல்லைங்கிறத புரிய வைக்கத்தான். உன் கையில ஒண்ணும் இல்லை, உன் கையில இருக்குன்ட்டு ஆடாத. உன் கையில ஒண்ணும் இல்லை. இன்ஃபேக்ட் நீயே உன் கையில இல்லை. அதை தெரிஞ்சுக்கோ. அதுக்கு தான் வாழ்க்கையில அப்பப்ப நஷ்டங்கள், இழப்புகள், நெகட்டிவ்ஸ்லாம் வருது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா நாம இதை புரிஞ்சுக்காம, வந்துருச்சா சரி பண்றேன் பாருன்னு ஓடுறோம். எப்போ ஓட மாட்டோம்னா, செத்ததுக்கு அப்புறம் ஓட மாட்டோம். நான் செத்துட்டேனா, இப்ப போடுறேன் பாரு, வர முடியாது. அது வரைக்கும் மனுஷன் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நெகட்டிவ்ஸ எதுக்கு வருதுன்னு புரிஞ்சுக்க தெரியல. நம்ம கையில ஒண்ணும் இல்லை. நம்ம கையில ஒண்ணு இருந்தாதான் நெகட்டிவ்ஸை தடுத்திருப்போமே, இழப்பை தடுத்திருப்போமே, நஷ்டத்தை தடுத்திருப்போமே. நம்ம கையில ஒண்ணு. சொல்லுங்க, எப்படி சொல்றீங்க? இதான் ஆரம்பத்தில் ஆண்டு இடர ஒன்று சொன்னார்ல, நம்ம கையில இருக்குன்னு நாம நம்புறது நம்ம கையில இல்லை. நம்ம கையில இருக்குன்னு நாம நம்புறது நம்ம கையில இல்லைங்கிறதா நிதர்சனம். கிரவுண்ட் ரியாலிட்டின்னு இதான் ரியாலிட்டி. இதை நம்புறதே நம்ம கையில இல்லை. இதனாலதான் மனுஷனை பைபிள் சூனியத்திலும் சூனியம் பைபிள் சொல்றது. தராசிலே உங்களை வச்சு நிறுக்கப்பட்டால் நீங்க சூனியத்திலும் சூனியம். யாரை பத்தி பேசுது? நம்மளை பத்தி பைபிள் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் சைவர், சைவரிலும் சைவர். அது என்ன சைவர்? சைவரிலும் சைவர். அது என்ன சைவர்னா புரியுது, சைவரிலும் சைவர்னா நத்திங், வெளிநத்தி. சைவரிலும் சைவர். இதுதான் நேபுகாத் நேச்சாருக்கு புரிய வச்சார். ஜனங்கள் சூன்யமா இருக்கிறார்கள். ஆமென். ஆண்டவர் இந்த மாதிரி சத்தியங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்த யூஸ் ஆகும். நம்ம ஒண்ணுமில்ல அப்படி அந்த பாயிண்ட்டுக்கு வரத்தான் தேவன் துடிக்கிறாரு. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ. அப்ப அந்த பெருமை எப்படி ஒழியும், தாழ்மை எப்படி வரும்? இந்த மாதிரி ட்ரூத் எல்லாம் உள்ள போகணும். அப்படித்தான் என் கையில ஒண்ணும் இல்ல ராஜா, தாழ்மை, பெருமையே வராது. ஆமென்.